guys, ஃபைனலி எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம் கேமராவை. பட் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ, இவ்வளோ காற்றடிக்குது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. பட் ஓகே, ஆடியோ கேட்காதுன்னு நினைக்கிறேன். போகும்போது பார்த்துப்போம். காற்று பயங்கரம். ரைடு வரவங்க பார்த்து வாங்க. எங்கே இருக்கிறது சத்தியமாக எனக்கே தெரியல. போய்கிட்டே இருக்கோம். பிளான் வந்து போகிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா என் மச்சான் இல்லாமல் என்னால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. எட்வின்னு இல்லாமல் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. ஏன்னா பிளானை கவுத்து விட்டதே அவன் தான். அவனால தான் எல்லா பிளானுமே ட்ராப் ஆச்சு. இப்போ நாங்கள் 2 பேர் போகிறதுக்கும் அவன் தான் காரணம். பிளான் போட்டதுக்கும் அவன் தான் காரணம். எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம். ஏரியாவும் சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி ஏரியாவில் வேற லெவலாக இருக்குமே. பக்கத்தில் மழை, கிளைமேட்டு, சீசனு பார்க்கும்போதே செம்மையாக இருக்கு. தாத்தா அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. வண்டியில் யாராவீங்க 2 பேரும் போகிறானுங்கன்றியா. ஏதோ மழை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கேரளா கிட்ட வந்துட்டோம். வால்பாறை கிட்ட போய்கிட்டே இருக்கிறோம். ரோடு சூப்பரா இருக்கு. இந்த ரோடு நல்ல ரோட்ல தான் கௌசிக் குறுக்க வருவான். பெட்ரோல் பங்க் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இன்னும் 65 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடும். அவன் வண்டி நிற்க போகுது. பெட்ரோல் இல்லை. எங்கிட்ட போகிறதுனே தெரியலையே. உண்மையாகவே இந்த ஊர் செம்மையாக இருக்குடா. ஏண்டா விடலையா? பார்த்துட்டாரு அவரு. நீ சொன்ன நீ கேமரா போடக்கூடாதா? சரி போட்டு விட்டு வா. அப்புறம் என்ன பண்றது? பார்த்துட்டாரு அவரு. ஆ ஆ புரியல. கழட்டி வேண்டியது அவ்வளோதான். போயிட்டு அங்கே மாட்டிக்குவோம். ஆ நீ ஏமோ யாருக்கு ஆ அது கேட்கவே இல்லை. நீ வர சொல்றியன்னு நினச்சி நான் ஃபோன் அடித்தேன். இது டச்சே ஒர்க் ஆகாது. எப்படி வரும்? அதாவது இன்னைக்கு தான் டே 1 பிளான் ட்ரிப்பு. பிளான் போட்டது பார்த்தீங்கன்னா 5 பேர். ஆனால் ஃபைனலாக வந்தது பார்த்தா 2 பேர். இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருத்தன் தான். அவன் தான் அந்த எட்வின் ஜாய். அவன் ஆளோட வெளியே போகிறதுக்காக அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணி விட்டான். கேட்டால் வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு உழட்டி விட்டுட்டான். இப்போ இங்கே அவன் ஆளோட எங்கே போயிருக்கான்னு தெரியல. என்னப்பா ஆங்கிள் ட்விஸ்டர் எலிபென்ட் ஜோன். இடையில திட்டு யானை வந்து உங்கள்கிட்ட லிஃப்ட்டுக்கு எடுக்கும். இங்கே லிஃப்ட்டு கொடுக்கலன்னா உங்கள் பைக்கு காலியாகிடும். பார்த்துக்கோங்க. அதனால் யானை வந்துச்சுன்னா லிஃப்ட்டு கொடுத்து கூட்டிகிட்டு போயிருங்க. இல்லை உங்கள் பைக்கு காலியாகிடும். ஐயோ பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மைல் வாக்கிங் வருது இந்த நேரத்தில். வாவ், லாஸ்ட் டைம் வரும்போது சூப்பர் கார்லாம் வந்திருந்தாங்க. வேற லெவலாக இருந்துச்சு. கவியர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது.
க்ளோஸ்டா? மழை வந்து ஹெவியா இருக்கனால எல்லா ஃபால்ஸும் க்ளோஸ்டா உங்களுக்கு. ஏண்டா க்ளோஸ்டுன்னு சொன்னாரு? க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு சொன்னாங்க. உன்கிட்ட தானே சொன்னாரு, என்கிட்ட கேட்குற? எனக்கு எப்படி கேட்கும்? வால்பாறை நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ், வெறும் மிஸ்டா இருக்கு. கேமரால தண்ணியை தூக்கி அடிச்சுட்டே போயிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. அட்டியோ போறான்னு நினைக்கிறாங்க பாரு. எவன் எல்லாம் ட்ரிப்பு வரலன்னு சொல்லி கேன்சல் பண்ணியோ அவன் எல்லாம் பார்த்துக்கோ. வால்பாறை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. தனியாவது வந்துடு, இல்லை ஆளை கூட்டிட்டாவது வந்துடு. திஸ் இஸ் ரிஸ்க்குடா. நம்ம பாட்டுக்கு ஏதாவது சாங்க போடலாம். இந்த பாடுறா, ஐயோ பார்க்குற இடமெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கே. நல்ல வேலை. ஐயோ இது வேறையா? நம்ம போற நேரம் பார்த்து நம்ம மேண்டையில அது மரங்கிற விழுந்துற போகுது. கடவுள் தான் காப்பாத்து, வேற ஒரு வழியுமே இல்லை. மிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ணு தெரியலை. ஐ திங்க் பெட்டர் எல்லோ லைட் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அந்த அங்க பாருங்கடா. டேய் என்னடா நடக்குது இங்க? என்னடா நடக்குது இங்க? ட்ரிப்பு வாங்கடான்னு சொன்னேன், கேன்சல் பண்ணீங்க இல்லடா. பாத்துக்கோங்கடா, எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்கடா. டேய் ஒண்ணுமே தெரியலங்க. ஐயோ இங்கதான் நம்ம வந்தோமா? இந்த ரோட்ல தான் வந்தோமா? எனக்கு கேமரா தெரியுமா இல்ல மறைச்சிருமா தெரியலையே. எங்கடா? ஆமா அங்க போயிட்டான். அங்க போன உடனே கண்ணுக்கு தெரிய மாட்டான் பக்கத்துல உள்ளவனே. எல்லாரும் பார்த்து வாருங்கள். ஐயோ கண்ணு தெரியலையே. எல்லாரும் இங்க நின்று தண்ணி தான் பாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தனிமரம் மானடி. ஐயோ ஐயோ பாதி யாத்திரை போற மாதிரி. இவரு யாரே அவரு? ஏய் வேறக்குன்னே ஒன்னும் தெரியல. இல்ல நீ வேற இதை வேற வச்சு வச்சுட்டு. ஐ திங்க் வந்து இருடா, நான் க்ளவுஸே கழட்டிக்கிறேன்டா. ஏன்னா கேமராவை துடைக்க முடியல.
டேய் பாகு இதுனாங்க இது என்னடா அது? ஐயோ சத்தியமா கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. இது எப்படா ஓட்டுறது? இங்க பாரு, கருப்பு கலருக்கும் அந்த மலைக்கும் அந்த தாரை ஓட்டிட்டு வரான்ல, எவ்வளவு மாசம் இருக்கும் தெரியுமா? அப்பா பொடக்குன்னு மூஞ்சிலே விழுவுது. ஒண்ணுமே தெரியல. ஐயோ எப்படியா ஓட்டுறது வண்டியா? கண்ணே தெரியலையா? ஐயோ லாரி வர நிக்குது, லாரி வர நிக்குது, இது வர நிக்குது. இவன் பாட்டிக்குள்ள வேகமா வேற போயிட்டு இருக்கான். பாக் லைட்டு, ஆசார் லைட்டு, எல்லா லைட்டையும் போட்டு விட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ஆன் பண்ணு. யோ உனக்கு கண்ணு தெரியலையா? எனக்கெல்லாம் கண்ணு தெரியவே இல்லையா? என்ன நீ பாட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்க? இவ்வளவு நேரம் மேல போயிட்டு இருந்துச்சு, இப்ப கீழே இறங்க ஆரம்பிக்குது. அப்படி தொடக்கலான்னு பார்த்தா தொடக்கவும் முடியல. ட்ரிப்புக்கு வாங்கடா வாங்கடான்னு அழுதேன், கேட்கல, எவனுமே கேட்கல. எப்படா இங்கிட்டு கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மள. ஓ பிரேக் உட்கார மாட்டேங்குது. நேரா வால்பாறையில வலிக்கி விழ வேண்டியதான் நினைக்கிறேன். ஆஹா கூழாங்கல் இருப்பார, வாயிலே வர மாட்டேது. ஐயோ வளருதானே. லாஸ்ட் டைம் வந்தோம், லாஸ்ட் டைம் வரும்போது சுத்தமா தண்ணியே இல்லை. இப்ப எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அது குளிச்சோமா லாஸ்ட் டைம்? இல்ல குளிக்கல. பட் இந்த டைம் குளிக்க போறேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வரும்போது செல்ஃபி ஸ்டிக்ல வீடியோ எடுப்போம் கண்டிப்பா. எல்லாம் ஆளோட தான் வரானுங்க. இங்க பாருங்க தண்ணி எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு. ப்ரோ போன தாட்டி வரும்போது தண்ணியே இல்ல, இந்த வாட்டி இவ்வளவு தண்ணி இருக்கு. உனக்காகத்தான் இங்க பாத்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. டிஃப்ரெண்டா நான் வீடியோ எடுத்து காட்டுற மாதிரி. இதெல்லாம் பார்த்து நீ அழுவ போற பார்.